ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே ரோஹிணி மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியோடைய ஆட்டம் ரொம்பவும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பு வைக்கிற விதமாக மலேசியாவிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் மீனா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக நம்ம ரோஹிணி மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது அப்படின்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் அப்படி நடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா ரோஹிணி மாட்டுறது அப்படின்றது ரொம்பவும் குதிரை கொம்பாக தாங்க இருக்குது. ரோஹிணி வந்துட்டு அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ தவறுகள், அவ்வளோ பொய்கள் சொல்லியிருந்தாலும் இது வரைக்கும் அவங்க எந்த பிரச்சனையிலும் என்ன பண்ணலை, தனித்து இன்னும் மாட்டவே இல்லை. பியூட்டி பார்லர் விஷயம் ஒன்றே ஒன்று தவிர மற்ற எதுலேயுமே இன்னும் அவங்க மாட்டலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இதுலேயுமே வந்துட்டு மனோஜோடையே சேர்ந்து தான் மாட்டினாங்க. ஆனால் விஜயா வந்து தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்கக்கூடாது, தன்னுடைய பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவன் பெரிய யோகியம், மருமக மட்டும்தான் கெட்டவ அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி என்ன பண்ணிட்டாங்க, ரொம்பவும் பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் அதுலேயும் தப்பு வந்து பாதிக்கு மேலே மனோஜுடையது மட்டும்தான். நம்ம ரோஹிணியோடைய தப்பும் பாதி. ஏன்னா ரோஹிணி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிக்கிறவர் மனோஜ் கிடையாது. அந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிக்க மனோஜுக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மட்டும்தாங்க. ஸோ ரோஹிணி மிகப்பெரிய தில்லாலங்கடி தான் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்பவும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முத்துவுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அந்த பார்லர் அம்மா ஒரு மிகப்பெரிய கேடி அப்படின்னு. ஸோ இப்போ முத்து அண்ட் மீனா 2 பேரும் வந்துட்டு அவங்களுடைய அந்த கஸ்டமர் இருக்காங்களே, மலேசியா கஸ்டமர், அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 60வது கல்யாணம், 60வது பிறந்த நாள் அவருக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக அவங்களுக்கு வந்து 60வது பிறந்தநாள் நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் மீனா 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதற்காக அவங்கள வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னு இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முத்து அண்ட் மீனா இருக்காங்க இல்லையா, 2 பேரும் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், முத்து அண்ட் மீனாவுக்கு இவங்கள பற்றி விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் கிடையாது. ஆனால் அவங்க அப்பாவை பற்றின விஷயங்கள் பேசும்போது ரோஹிணி எப்போவுமே ஒரு மர்மமாகவே இருக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் வந்துட்டு இவங்களுடைய மனசில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இப்போது ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி தான், அது வந்து ரோஹிணி வந்துட்டு ரோஹிணியை பற்றின உண்மைகளை அவங்களே சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை பற்றின விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக முத்துவும் மீனாவும் யோசித்து தான் அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டும் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே ரோஹிணிக்கு ஆடலை முகத்தில், அவங்க வந்துட்டு யோசனைக்குள்ளே மூழ்கிட்டாங்க. ஐயோ இப்போ நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னே தெரியலையே, இப்போ நமக்கு உண்மையிலே மலேசியாவில் யாரையும் தெரியாது, நம்ம என்னைக்கு மலேசியா போனோம், ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்துடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது முத்து அண்ட் மீனா 2 பேரும் சேர்ந்து அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அண்ணாமலைக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது இவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க நம்ம ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக. அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் 60வது பிறந்த நாள், அதனால் கோவிலில் வந்து அவங்களுக்கு சதாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ எங்களை தான் அவங்க வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க மனசார. அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த அண்ணாமலைக்கிட்டையும் விஜயாக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உங்களோட பேர் என்ன, உங்களோட நேட்டிவே மலேசியா தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது மலேசியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கேட்குறாங்க. ஆமாத்த, இவங்க வந்து மலேசியாவிலேருந்து தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு அப்படியே தலகால் புரியலை. என்னடா இது, இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இவங்க வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்த உடனே மனோஜுக்கு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி விஜயாவும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயா வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் மலேசியாவா, என்னுடைய மருமகளும் மலேசியா தான், அவளும் அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கா
அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா உங்கள் மருமக யார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இருங்க நான் வந்து உங்களுக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அம்மாடி ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கூப்பிட்றதுக்கு வேகமாக கிளம்பி போகிறாங்க. அப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளக்க வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க அவங்களுடைய பெட்ரூமில். அவங்க ரொம்பவும் பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா ரோஹிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, மலேசியாவிலேருந்து ஒருத்தரை தான் முத்து வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதுவும் நம்மளை வசமாக மாட்டி விடுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் ரோஹிணிக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ ரோஹிணி இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா என்ன சொன்னாலுமே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, மாட்டிக்குவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போது மலேசியாவில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு தெரிஞ்ச பிளேஸை சொல்லி சமாளிக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா எங்கே இருக்கார், அவருடைய பேர் என்ன, அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும்போது அந்த கேள்விகளுக்கான பதில் ரோஹிணிக்கிட்ட இல்லவே இல்லை. அது ரோஹிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் ரோஹிணி ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும், எப்படியாவது சொல்லி இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ரோஹிணி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால இப்போதைக்கு தப்பிக்கவே முடியாது. ஏன்னா வீட்டில் அத்தனை பேரும் சூழ்ந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி டைமில் அவங்களால போய் கூட சொல்லவே முடியாது. அதனால் ரூம்லேயே பயந்து போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆன்ட்டி, அதாவது நம்ம விஜயா வந்துடுறாங்க. வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரோஹிணி வெளியில் வாமா, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மரண பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது கதவை திறக்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் கதவை திறக்காமல் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ரோஹிணி வந்துட்டு, இல்லை ஆன்ட்டி நான் வாஷ்ரூமில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இப்போது ரோஹிணி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போது அவங்க முன்னால் போய் நிற்கிறாங்க. அவங்க, வாமா நீ தான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கியாம்மா, ஓ சரி நாங்கள் ஒன்று பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ எந்த ஏரியாவில் இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதற்கு ரோஹிணி ஒரு பிளேஸை சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச இடம்தான், ஆனால் நாங்கள் ஒன்று பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது ஓகே, நான் வந்து ரொம்ப வெளியிலலாம் வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், அதனால் நீங்கள் என்னை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ரோஹிணியோடைய ஆன்ட்டி விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என் மருமகளை வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம், அவள் அடக்க ஒடுக்கமாக வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய சம்மந்தியை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து மலேசியாவிலே ரொம்ப பெரிய ஆள், அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர், அவர் தான் அங்கே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், அவர் வந்து இப்போ பாவம் செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ விஜயா வந்து இவங்களை இன்னும் வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பெரிய ஆள்னு சொன்னால் கூட பெரிய ஆள் யார் பேரையாவது சொல்லி தப்பிச்சிருவாங்க ரோஹிணி. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அவங்க அந்த பெரிய ஆளும் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி வரும்போது யாராவது உண்மையாக உள்ளவங்க ஒரு பேரை சொல்லி அவங்க நிஜத்தில் இப்போ ஜெயிலில் இல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பல கேள்விகள் வருது. ஐயோ இந்த ஆன்ட்டி நம்மளை வசமாக இப்படி சிக்க வச்சிருச்சே, சரி இதுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ரோஹிணி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு ரோஹிணியால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதை ரோஹிணி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வெளியில் வந்தோடனே சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் மலேசியாவில் உங்கள் அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொன்னதை வச்சு அவங்க கேட்குறாங்க. அப்போது இதற்கு ரோஹிணி என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் ரோஹிணி தப்பிச்சிருவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஏன்னா ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய கேடி. அவங்கள தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, என்ன வேணாலும் துணிஞ்சு பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ இதை வந்து மீனாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மீனா அண்ட் முத்து 2 பேருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு சில நேரங்களில் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்துட்றாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது ஒன்றே ஒன்று தான்,
இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கான பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்துட்டு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்துட்டு அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ அதற்கான முயற்சியில் தான் நம்ம மனோஜ், ரோகிணி எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ரோகிணி வந்துட்டு சிட்டிக்கிட்ட சொல்லி சீக்கிரமாக காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளானெல்லாம் ரோகிணி எப்படி முறியடிக்க போகிறாங்க, முறியடித்து அவங்களே காப்பாற்றிக்க போகிறாங்க, இல்லை அவங்களுடைய பணத்தை எப்படி காப்பாற்றிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் தாங்க தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரோகிணி மாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இது நாள் வரைக்கும் ரோகிணி எதுலேயுமே பெருசாக இன்னும் மாட்டலை. அப்படி மாட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவங்கக்கிட்ட ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே இருக்காது. அதற்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போவும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க பண்ணுற தவறுகளுக்காக இவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கணம் யோசித்து ரொம்பவும் அமைதியாக தாங்க இருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.